கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு வேத பகுதியை தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. இன்றைக்கு ஒரு உவமையை நாம் தியானிக்க போகிறோம். உவமையின் பேரு புதைத்து இருக்கிற பொக்கிஷம் என்கிற உவமையை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 44வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் என்று சொல்லி புதைத்திருக்கிற பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தை கண்டு கொள்ளுதல் அப்படிங்கிற மைய கருத்தில் இந்த ஓமையை நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓமைகளாக பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமைகளாக காணக்கூடாத மறைப்பொருளானவைகளை சத்தியத்தை காண்கிற காரியத்தை வச்சு நம் வாழ்க்கையில் அன்றாட நடக்கிற காரியங்களை வச்சு யதார்த்தமாக எளிமையாய் புரிந்து கொள்ளும்படிக்கு இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த ஓமையை பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தில் வாசித்தோம். என்ன அன்றைய பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்குது. பரலோக ராஜ்யம் எப்படியா புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்குது. அதை ஒரு மனுஷன் கண்டுட்டானா அந்த பொக்கிஷத்தை மறைச்சி வச்சிருவான். அதை பற்றி சந்தோஷத்தினால அதை ஒரு பொக்கிஷத்தை பார்க்குறான், அதை மறைக்கிறான். அந்த பொக்கிஷத்தை நிமித்தம் அவனுக்கு பயங்கர சந்தோஷம் வருது. அதோடு கூட இல்லாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்கிறான், தனக்குரியவை எல்லாத்தையும் விற்கிறான். அந்த பொக்கிஷத்துக்காக புதையலுக்காக விற்கிறான். ஏன் பொக்கிஷம் இவன் எடுத்துட்டானே, இவன் போய் எதுக்கு தனக்குரியதை விற்கணும்னா இல்லை ஒரு பொக்கிஷத்தை அவன் பார்த்துட்டான், அதை கண்டுபிடிச்சிருக்கிறான், மறைச்சு ஒரு நிலத்தில் என்ன செய்ய இருக்குது பார்க்குறான். அப்போது சந்தோஷப்பட்டு அந்த பொக்கிஷத்தை தனக்குள்ளே தான் மாற்றணும், தனக்கு சொந்தமாக மாற்றணும்னா தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்பானா. எதை விற்பானா? தனக்கு இருக்கிற எல்லா ஆசைகள் சொத்து பத்துகள் எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். எந்த நிலம்? புதைத்து இருக்கிற பொக்கிஷம். பொக்கிஷம் இருக்குது பார்த்தீங்களா, புதைச்சி இருக்குது பார்த்தீங்களா. அந்த பொக்கிஷம் எந்த இடத்துல, எந்த நிலத்தில், எந்த வயலில், எந்த பகுதியில் அந்த பொக்கிஷம் புதைத்து இருக்குதோ அந்த இடத்த வாங்கிறதுக்காக, அந்த நிலத்தை வாங்கிறதுக்காக, அந்த வயலையோ அந்த தோட்டத்தையோ அந்த நிலத்தையோ வாங்கும்படிக்கு தனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விற்கிறது கூட அவன் ரெடியாக இருப்பானா. எல்லாத்தையும் விற்று அந்த ஒரு இடத்த வாங்குவானா. ஏன்னா அந்த பொக்கிஷத்தை அவன் பார்த்துட்டான், கண்டுபிடிச்சிட்டான், அதை மறைச்சி வச்சிருக்கிறான், அதை சந்தோஷப்படுறான். அந்த இடத்தையே அதற்காக விலை கொடுத்து வாங்க போகிறான். அந்த இடத்த வாங்கிட்டாலே என்ன அர்த்தம்னா அந்த பொக்கிஷத்தையும் வாங்கினது போல அர்த்தம். அல்லேலூயா. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஆண்டவராகிய இயேசு ஜனங்களுக்கு தெரிந்திருக்கிறதை கொண்டு எளிமையாக போதித்தார். அதை காணக்கூடாத மறைந்திருக்கிற அந்த ஆவிக்குரிய சகல ரகசியத்தையும் எளிமையான விதத்தில் தெரிஞ்ச பொருட்கள், தெரிஞ்ச காரியங்கள், தெரிஞ்ச செயல்களை வச்சே அவர் செய்தார். கடுகு விதை ஓமையும் அப்படித்தான் எளிமையாக கர்த்தர் போதித்தார். ஏன்னா கடுகு விதையை பார்த்து அதை சொல்லி அதை காண்பித்து நிச்சயமாக அதை சொல்லியிருப்பார். அதை வைத்து அவர் சொல்லி போதித்தார். புளித்த மாவு ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேலில் மாவு, கோதுமை மாவை அரைத்து அவங்க புளிக்க வைத்து அவங்க என்ன செய்ய தோசை சுடுகிறதோ இல்லை அப்பங்கள் சுடுகிறதோ எல்லாம் அடைகள் செய்கிறதோ செய்வாங்க. அப்போது புளித்த மாவு அன்றாட எல்லா குடும்பத்திலையும் இருக்குது. கடுகு எல்லா ஜனங்களும் நிச்சயமாக பார்த்துருக்கணும். அதான் கடுகு வச்சு பேசினார், புளிச்ச மாவை குறித்து பேசினார். இப்போது அன்றாட விதைக்கிறவங்க விவசாயிக அந்த தேசத்தில் விவசாயம் நடக்குது. விவசாயம் எப்படி விதைப்பான், ஒருவன் விதைக்க புறப்பட்டான் எளிமையாக விதைக்கிறத வச்சு அங்கே போதிக்கிறார்.
அதோடு கூட இல்லாமல் இங்கு புதைத்திருக்கிற பொக்கிஷம் என்கிற ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் நினைக்கலாம், புதைத்து இருக்கிற பொக்கிஷம்னா என்ன? புதைந்து இருக்கிற பொக்கிஷம்னு சொன்னால், புதைந்து இருக்கிற பொக்கிஷம் சொன்னால் ஏதோ ஒரு காரியத்தில் அது தானாக அந்த ஒரு பொக்கிஷம் என்ன செஞ்சு புதைஞ்சு போயிருக்கும். அதாவது என்ன செஞ்சுருக்கா, ஒரு பொக்கிஷம் இருக்குது, அந்த பொக்கிஷம் ஏதோ காற்றடிச்சோ, மழை பெஞ்சோ, புயல் அடித்தோ, இல்லை ஏதோ இடி இடிச்சோ, பூகம்பம் வந்தோ, ஏதோ ஒரு பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத பொருள் தன்னை போலவே என்ன செய்யுது, மண்ணுக்குள்ளே மூடி பூமிக்குள்ளே அமிழ்ந்தோ, ஏதாவது அமிழ்த்தி என்ன செய்யுது, புதைஞ்சு போயிருச்சு. தானாக புதைஞ்சதுதான் புதைந்து இருக்கிற பொக்கிஷம். ஏதோ ஒரு காரியத்தில் தானாக ஒரு பொக்கிஷம் புதைஞ்சு போய் இருந்துச்சுன்னா அதுதான் புதைந்து இருக்கிற பொக்கிஷம்னு அர்த்தம். ஆனால் இங்கு புதைந்து கிடையாது, புதைத்து இருக்கிற பொக்கிஷம்னா யாரோ ஒருத்தங்க அந்த புதையலை, அந்த பொக்கிஷத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க, தோண்டி புதைச்சு வச்சிருக்கிறாங்க. தானா புதையலை யாரோ புதைச்சு வச்சிருக்கிறாங்க. கர்த்தர் இயேசுவின் காலத்தில் ஜனங்கள், நாடுகள் மிக குறைவாக இருந்துச்சு. அந்த கட்டங்களிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டம், அதற்கு முன்னாடி காலகட்டத்தில் பேங்க்குன்னு ஒன்று கிடையாது. இப்போ தான் பணம் வந்துருச்சு. பணம் சேர்த்தாலும் தங்க நகைகளோ, வைர ஆபரணங்களோ, விலை உயர்ந்த பொருட்களோ எதுவாக இருந்தாலும் எங்கே போய் வச்சுருவோம், பேங்க் லாக்கர்னு போய் என்ன செய்கிறாங்க, அங்கே போய் பத்திரமா வச்சுருவாங்க. வச்சுட்டா அந்த பாதுகாப்பாக இருக்கும் நம்ம பொருள் அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பேங்க் இப்படி எதுவும் கிடையாதுனால என்ன செய்வாங்கன்னா, வீட்டில் பத்திரமா எளிமையான வீடுகளுக்குள்ளே இருப்பாங்க. அதுகளுக்குள்ள பத்திரமா பாதுகாப்பாக பொக்கிஷங்களை வைக்க முடியாது. பொக்கிஷம்னா நீங்கள் பணம், நகை, வைரம், வைடூரியம், ரத்தினங்கள் மட்டும் பொக்கிஷம் கிடையாது. தானியங்களையும் நாம் சாப்பிடக்கூடியவைகளையும் கூட என்ன செஞ்சாங்க, பொக்கிஷங்களாக கருதினார்கள். ஏன் என்று கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒவ்வொருவரும் தனித்தனியாக நிலத்தை தோண்டி புதைத்து தனக்குரிய பொக்கிஷங்களை, வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களை புதைச்சி வைப்பாங்க. பேங்க் கடையிலலாம் என்ன செய்வாங்கன்னா, நானும் ஒரு சிலதை கேள்விப்பட்டிருக்கிறேன். வயசானவங்க சொல்லுவாங்க, பானைக்குள்ளே ஏதாச்சும் முக்கியமான பொருட்களை, விலையேறப்பட்டதை என்ன செய்வாங்களா, அன்னைக்கு பத்திரப்படுத்தணும்னா மண்பானைக்குள்ளே வச்சு அதை நல்லா தோலை வச்சு நல்லா வச்சு மண்பானை வாயில் வச்சு கட்டி இறுக்கி கட்டி அதை சுற்றி பத்திரப்படுத்தி தோண்டி பூமிக்கு என்ன செஞ்சுருவாங்க, பதிச்சு வச்சுருவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த இடம், வேற யாருக்கும் தெரியாது. அதுக்கு ஒரு அடையாளமும் எல்லையும் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை வச்சு தோண்டி புதைச்சி வச்சுருப்பாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே என்ன செய்யாதுங்க, தெரியாது. பொக்கிஷம், புதையல் அப்படி ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அந்த காலத்தை இப்படி தான் எல்லாத்தையும் தனக்குரியவைகளை தோண்டி பதிச்சு ஒழிச்சு வைக்கிறது தான் அவங்களுடைய பேங்க். அதுதான் அவங்க பேங்க். இதற்கு எப்படி சொல்கிறீங்கன்னா, எரேமியா 41வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆனாலும் அவர்களில் 10 பேர் மீந்திருந்தார்கள். அவர்கள் இஸ்மவேலை பார்த்து எங்களை கொலை செய்ய வேண்டாம், கோதுமையும் வாற்கோதுமையும் எண்ணெயையும் தேனும் உள்ள புதையல்கள் எங்களுக்கு நிலத்தின் கீழ் இருக்கிறது என்றார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் சகோதரோடு கூட கொலை செய்யாமல் விட்டு வைத்தார்கள். இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, எரேமியா காலத்தில் நடந்த சம்பவம். இங்கே இஸ்மவேல் என்பவன் ஒருவன் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா 41வது அதிகாரத்தில், பின்பு 7ஆம் மாதத்திலே ராஜவம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் மகனுமான இஸ்மவேல் ராஜவம்சத்தில் வந்த ஒருத்தன் இருக்கிறான் இஸ்மவேல்னு. அவனோடு கூட ராஜாவின் பிரபுக்களாகிய 10 பேரும் மிஸ்பாவுக்கு அகிகாமின் குமாரனாகி கெதலியாவினிடத்தில் வந்து அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். 10 பிரபுக்கள். அப்புறம் ராஜவம்சத்திலிருந்து இஸ்மவேல்னு ஒருத்தன். அவங்க வந்து கெதலியா என்கிற பாபிலோன் சக்கரவர்த்தியால இந்த யூதா தேசத்துக்கு இப்பொழுது தலைவனாக நியமிக்கப்பட்டவன் இந்த கெதலியா என்பவன். இந்த கெதலியாவின் இடத்தில் நல்லவனை போல இந்த இஸ்மவேல் மற்ற 10 பேர்களும் என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. பாருங்க,
2வது வசனத்தில், அப்பொழுது நெத்தனியாவின் குமாரனாகிய இஸ்மவேலும் அவனோடு இருந்த 10 பேரும் இந்த பிரபுக்களும் எழும்பி பாபிலோன் ராஜாவாகிய தேசத்தின் மேல், பாபிலோன் ராஜா தேசத்தின் மேல், எந்த யூதா தேசத்தின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானின் குமாரனாகிய அகிக்காமின் மகனான கெதலியாவை பட்டயத்தால் வெட்டினார்கள். பாபிலோன் ராஜாவே இந்த சிறைபிடித்து போனதுக்கு அப்புறம் இருக்கிற இந்த கொஞ்சம் ஜனங்களுக்கும் இந்த தேசத்துக்கும் தலைவராக கெதலியாவே பாபிலோன் ராஜாவே நியமித்துட்டு போயிருக்கிறார்கள். சக்கரவர்த்தியை அதிகாரியா வச்சுட்டு போயிருக்க, அந்த நாட்டுக்கு அதிகாரியா தலைவனா. அவனை ராஜ வம்சத்தில் இஸ்மவேல் 10 பிரபுக்களை சேர்த்துக்கிட்டு அவன் கூட நல்லவர்களை போல கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. என்ன பண்ணாங்க? போஜனம் பண்ணி அவன் கூட உட்காந்து சாப்பிட்டாங்க. ஆனால் அந்த கெதலியாவோ யதார்த்தமாக யாருக்கும் எந்த பொல்லாப்பையும் நினைக்காம அவன் இருந்தான். அப்பொழுது சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த 10 பேரும் அந்த இஸ்மவேலும் சேர்ந்து எழும்பி என்ன செஞ்சாங்களாம்? அந்த கெதலியாவை அவனோடு கூட இருந்து அவனிடமே சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு அவனையே கொலை செய்தார்கள். என்ன செய்தாங்க? பட்டயத்தினால் அவனை வெட்டினார்கள். மிஸ்பாவிலே கெதலியாவிடத்தில் இருந்த எல்லா யூதரையும் அங்கு காணப்பட்ட யுத்த மனுஷராகிய கல்தேயரையும் இஸ்மவேல் வெட்டி போட்டான். அதாவது கல்தேயர் என்று சொன்னால் பாபிலோன் இராணுவத்துக்குள்ள ஒரு மனுஷர்களையும் இஸ்மவேல் வெட்டி போடுறான். எல்லா யூதர்களையும் என்ன செய்கிறான்? அங்கே வெட்டி போட்டான். கெதலியாவோட கூட இருந்த யூதர்களை தன்னுடைய ஜனத்தை வெட்டி போட்டுட்டான். அதோடு கூட இல்லாமல் அவன் கெதலியாவை கொன்ற பின்பு மறுநாளிலே அதை ஒருவரும் இன்னும் அறியாது இருக்கையில், யாருக்கும் இது தெரியல, தாடியை சிரைத்து வஸ்திரங்களை கிழித்து தங்களை கீறிக்கொண்டிருந்த 80 பேர் சீலோவிலும் சமரியாவிலும் இருந்து தங்கள் கைகளில் காணிக்கையும் தூவவர்களையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு போகும்படி வந்தார். 80 பேர் என்ன செஞ்சாங்க? ஆலயத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வர்றாங்க. தூவ வர்க்கங்களை கொண்டு தன் தாடியை சிரைச்சி வஸ்திரங்களை கிழிச்சுக்கிட்டு 80 பேர் சீகேமிலும் சீலோவிலும் சமரியாவில் இந்த 3 பட்டணத்திலிருந்து ஜனங்க வர்றாங்க காணிக்கை செலுத்த ஆலயத்தில். அப்பொழுது இந்த இஸ்மவேல் என்ன செய்கிறான்னா, மிஸ்பாவிலிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு எதிராக அழுது கொண்டே நடந்து அவர்களை சந்தித்த போது அவர்களை நோக்கி, அகிக்காமன் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் வாருங்கள் என்றான். அவர்களுக்கு இந்த 80 பேருக்கு எதிர்பட்டு போகிறான். எப்படி போகிறான்? அழுது கொண்டே வர்றான். கொலை செஞ்சுட்டு என்ன செய்கிறான்? ஆமாம், அவனே கொலை செஞ்சுட்டு அவனே அழுது கொண்டு போய் நடந்து போய் அந்த 80 பேரை சந்திக்கிறான். சந்திக்கிறது மாத்திரமில்லை, நீங்கள் என்ன செய்ய, கெதலியாவின் இடத்துல வாங்க, தலைவராக இருக்கிற அவனிடத்துல வாங்கன்னு சொல்லி அவர்கள் நகரத்தின் மத்தியில் வர்ற வரைக்கும் கூட்டுட்டு வர்றான். நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேலும் அவனுடைய இருந்த மனுஷரும் அவர்களை வெட்டி ஒரு பள்ளத்திலே தள்ளி போட்டார்கள். நல்லவங்க மாதிரி இந்த 80 பேர் கூட தலையை என்ன செய்றாங்க? வெட்டுறான். 80 பேரில் இவன் கெதலியாவுக்கு இப்படி ஆயிடுச்சே தலைவர்கள் சொல்லி அழுது கொண்டே அவரை பார்க்க வாங்கன்னு கூட்டு நல்லவனை போல இருந்து 70 பேர் தலையை வெட்டி போட்டான். ஒரு பள்ளத்தில் அந்த தலையெல்லாம் தள்ளி விடுகிறான். மிச்சம் 10 பேர் இருக்கிறாங்க. அந்த 10 பேர் தான் சொல்கிறாங்க, ஆனாலும் 10 பேர் மீந்திருந்தாங்க 80ல். அவர்கள் தான் இஸ்மவேலை பார்த்து சொல்கிறாங்க, எங்களை நீ கொலை செய்யாதே, ஏன் கொலை செய்யக்கூடாதுன்னு எங்ககிட்ட கோதுமையை நாங்கள் நிலத்துக்குள்ளே தோண்டி என்ன செஞ்சிடும், புதைச்சி வச்சுருக்குறோம். பஞ்ச காலம் சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, சாப்பாடுக்கு கோதுமைக்கு வழி இல்லாமல் இருக்குங்க, எங்கிட்ட கோதுமை இருக்குது, வார கோதுமையும் வச்சுருக்குறோம், அப்புறம் எண்ணெயும் நிலத்துக்கடியில் தோண்டி புதைச்சி பத்திரப்படுத்தி வச்சுக்கிறோம், எங்ககிட்ட தேனும் உள்ள புதையல்கள் இருக்குது. இதெல்லாம் புதையல்கள், கோதுமை, வார்கோதுமை, எண்ணெய், தேன், இவையெல்லாம் புதையல் போல தோண்டி நான் புதைச்சி வச்சுருக்கோம், பத்திரமா எங்ககிட்ட இருக்குது, சொத்து இருக்குது. இதெல்லாம் நாங்கள் என்ன செய்கிறோம், உங்களுக்கு தரோம். அதனால் பாருங்கள், அந்த 70 பேரை கொலை செஞ்சவன் இந்த 10 பேரை கொலை செய்யாமல் என்ன செய்தான், விட்டான் என்று இருக்குது. அப்போது கோதுமையை கூட பூமிக்கடியில் புதைச்சி வச்சிருக்கிறாங்க. ஏனென்றால் விளைச்சல்கள் குறைவு, திருடர்கள் அதிகம். ஏன் வீட்டுக்குள்ளே வைக்கலைன்னா, அன்னைக்கு 10 வீடுகள் 20 வீடு 50 வீடு இருந்தாலே அது ஒரு ஊர், கிராமம். சுற்றி மதில், காம்பவுண்டு சுவர் எதுவும் கிடையாது, காவல் நிலையங்கள் போன்ற அப்படி பாதுகாப்பு எதுவும் கிடையாது. திருடர்கள் திருடிட்டு என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க. தடுக்கு வந்தால் வீட்டில் உள்ளவர்களை கொலை செய்து வீட்டை தீ வைத்து கொளுத்துக்கிறதும் வீட்டுகளை அடித்து நொறுக்கிறதும் இப்படியெல்லாம் கொடுமை சித்திரவாதம் பண்ணுறதுனால திருடங்க திருடிட்டு போனாலும் நம்ம உயிர் பாதுகாப்பு எல்லாம் அமைதியாக விட்டு விட வேண்டும். அப்போ தான் வாழ முடியும், பிழைக்க முடியும். பாதுகாப்புகள் ஆபிரகாமும் பாருங்க, கிட்டத்தட்ட 300-400 குடும்பங்களை ஆபிரகாமும் என்ன செஞ்சிருந்தாரு,
தன்னுடைய கையில் வைத்திருந்தார். அதில் 318 பேரை யுத்தங்களை சொல்லி கொடுத்துருந்தார். ஏன்? நம்ம ஆடு மாடு நிறையா இருக்குது, மிருகச்சீவன்கள் நிறையா இருக்குது, இதை திருடி கொண்டு போய் விடுவார்கள், கொள்ளையடித்து கொண்டு போய் விடுவார்கள். பெரும் கூட்டமாக வருவாங்க, ஈட்டி பட்டயத்தை வச்சு வில் அம்புகளை வச்சு பயமுறுத்தி ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போய் விடுவார்கள். அப்படி செய்வாங்களா? செய்வாங்க. அப்படி செஞ்சிருக்கிறாங்களா? செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. யோபு புஸ்தகம் 1வது அதிகாரம் 14-15 வசனத்தில், ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகள் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில், எருது உழுதுகிட்டு இருக்கும்போது கழுதைகள் பக்கத்தில் மேய்ஞ்சு கொண்டு இருக்கும்போது சபேயர் எவைகள் மேல் எருதுகளில் மேல் விழுந்து கழுதைகளின் மேலே விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். அப்போ எருதுகளும் அப்புறம் என்ன செய்து கழுதைகளும் திருடி கொண்டு போய்விட்டார்கள் சபேயர்கள். எத்தனை ஏர்மாடுன்னா 500 ஏர்மாடுகள். அதாவது 500 ஏர்மாடுகள், 500 ஏர்மாடுகள், 500 ஜோடியான்னு தெரியல, இல்லை வெறும் 500 மாடுகளா இல்லை 500 ஜோடியான்னு இல்லை, அங்கே 500 ஏர்மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு 500 கழுதைகளுமாகிய மிருகச்சீவன்கள் இருந்து தான் அந்த 1:3 சொல்லியிருக்குது. அப்போது 500 கழுதுகளையும் ஓட்டி கொண்டு போய்விட்டார்கள், 500 ஏறு மாடுகளையும் ஓட்டி, இது ரெண்டையும் ஓட்டி கொண்டு போயிட்டாங்கன்னு தான் அங்கே சொல்லியிருக்குது. அல்லேலூயா. அப்போது இப்படி திடீர்னு வந்து ஒரு சேனையாக வந்து வேலைக்காரங்களை கொண்டு போட்டு எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க. அதனால தான் ஆபிரகாம் தன்னை வேலைக்காரர்களுக்கு யுத்தத்தை பழக்க வச்சு அவங்க யுத்த புருஷர்களாக இருந்தாங்க, 318 பேர். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் அவருடைய சொத்தாக இருந்தது. அப்போது இப்படி வீட்டை வந்து கொள்ளையடிச்சு போவாங்க. அதனால் வீட்டில் அவர்களால் பொருட்களை என்ன செய்ய முடியாதுங்க, வைக்க முடியாது. வீட்டையும் அழிச்சிருவாங்க, அவர்களையும் கொண்டு போட்டுருவாங்க. அப்போ அவங்க என்ன தூரத்தில் போய் தங்களுடைய நிலத்திலையோ தனக்குரியவைகளிலோ தெரியாமல் போய் தோண்டி என்ன செஞ்சுருப்பாங்க, தங்களுக்கு தேவையானதை தவிர்த்து மீதமானதை அதிகமானதை பத்திரமாய் சேர்த்து பொதித்து வச்சிருப்பாங்க, யாருக்கும் தெரியாத வண்ணமாக, பொக்கிஷமாய். அப்போது பட்டணங்களில் அதிகமாக திருடர்கள் வந்து இப்படி செய்ய முடியாது. சின்ன சின்ன கிராமங்களுக்குள்ளே இப்படி என்ன செய்வாங்க, பாதுகாப்பு இல்லாத மதில் இல்லாத ஏரியாக்கள் பட்டணங்களிலும் போய் அவங்க என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய பொக்கிஷத்தை புதையலை சடலத்தை புதைக்கும் போது, மனுஷங்களை புதைக்கும் போதே என்ன செய்வாங்கன்னா தங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து அடக்கம் பண்ணி வச்சுருவாங்களாம். அதோடு சேர்த்து அடக்கம் முடியும். எப்படிங்க அதை எப்படி நம்ப முடியுங்க? பணத்தை அடக்கம் பண்ணும்போது, பிணத்தை அடக்கம் பண்ணும்போது, சடலத்தை அடக்கம் பண்ணும்போதே அதோடு கூட சேர்ந்து தங்களுடைய புதையல்களும் யாருக்கும் தெரியாமல் வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. இது எப்படி சாத்தியம்னு கேட்டால், யோபு 3வது அதிகாரத்தில் 21-22 வசனத்தை வாசிங்களேன். பிரேத குழியை கண்டுபிடித்ததினால் மிகவும் களி கூர்ந்து அதற்காக சந்தோஷப்படுகிற நிர்பாக்கியரும் ஆகிய இவர்களுக்கு வெளிச்சமும் மனசஞ்சலமும் உள்ள இவர்களுக்கு ஜீவனம் கொடுக்கப்படுகிறதினால் பலன் என்ன? எப்போ இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தா என்ன சொல்றாரு யோபு சொல்றாருன்னா, பிரேத குழியை கண்டுபிடிக்கிறதுனால மிகவும் சந்தோஷப்படுவாங்களாம். அதாவது என்ன சொல்லணும்னா, கல்லறையை ஒரு மனுஷனை புதைச்சிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த புதைச்ச இடத்த கண்டுபிடிக்கிறதுனால என்ன செய்வாங்களாம், பிரேத குழியை தேடி அலைவாங்களாம். பிணத்தை புதைச்ச இடத்த தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சா என்ன செய்வாங்களா, மிகவும் களி கொடுத்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்களாம். அளவில்லாத சந்தோஷம் வருமா? எதுக்கு பணத்தை பார்த்து சந்தோஷம் வருமா? இல்லை. அதற்காக சந்தோஷப்படுவாங்க. அந்த பணத்தை பார்த்துட்டு, பிரேத குழியை பார்த்துட்டுமே, சபக்குழியை பார்த்துட்டுமே அப்படின்னு சந்தோஷம் வந்துருமா, ரொம்ப சந்தோஷப்படும். ஆஹா, நான் என்ன செய்ய இவ்வளோ நாள் தேடி ஒரு பிணக்குழியை, ஒரு சபக்குழியை, நான் ஒரு மனுஷனை புதைச்ச இடத்த நான் கண்டுபிடிச்சேன்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்களே. ஏன்னு கேட்டால்,
பிரேத குழியை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னா கிடையாது. அதற்கு கீழே இருக்கிற புதையலை பார்த்து தான் சந்தோஷப்படுவாங்க. எகிப்துலேயும் அப்படித்தான். நிறைய மம்மிக்களை கண்டுபிடிக்கணும், நிறைய பார்வோன் ராஜாக்களுடைய பிணங்களை என்ன செய்யணும், சடலங்களை அவங்க மம்மிக்களை கண்டுபிடிக்கணும், கல்லறையை கண்டுபிடிக்கணும். எத்தனையோ ஒரு அகழ்வாராய்ச்சி தோண்டி தோண்டி எடுத்து எத்தனையோ தேடி அதுக்கு பல லட்சங்களையும் பல ஆயிரக்கணக்கான சொத்துக்களையும் இழந்ததுவங்க உண்டு. ஏதோ ஒரே ஒரு பிரேத குழியை ஒரே ஒரு பணத்தை கண்டுபிடிச்சா போதும், அதுக்குள்ள ஏராளமான பொக்கிஷம் இருக்கும். ஏன்னா அவங்க வாழும் பொழுதே அவங்க பயன்படுத்தின அத்தனை தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், நகைகள், ஆபரணங்கள் சகலத்தையும் வச்சு புதைச்சிற பழக்கமும் இருந்துச்சு. மரிச்சதுக்கு அப்புறமும் அவங்க வாழ்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வச்சிருந்ததுனால எல்லாம் அது புதைச்சிருவாங்களாம். அதனால ஒரு பிரேத குழியை கண்டுபிடிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கையே மாறி நினைச்சு அதுக்கு தேடி அலைந்தவர்கள் உண்டு. அது அங்கே மட்டும் இல்லை, என்ன செய்யுதுன்னா இன்றைக்கும் பஹ்ரைன் நாட்டில் ரோட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி உயரத்துக்கு மண் திட்டுகள், மண் மேடுகளாக இருக்குமா. 7 அடி 8 அடி உயரத்தை மண்ணு குவிச்சு இருக்கும். ரோட்டில் போகும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குமா. அது எல்லாம் மண்மேடுகள் கிடையாது, அது எல்லாமே கல்லறை தான். ஆனால் அந்த நாட்டு அரசாங்கம் அதையெல்லாம் ஜனங்கள் தோண்டக்கூடாதுன்னு சொல்லி சட்டமே போட்டிருக்கிறாங்க. அந்த கல்லறை எல்லாம் அந்த மனுஷன் போச்சு வச்சிருக்க அந்த கல்லறை எல்லாமே ஒவ்வொரு பிணக்குழியும் ஒவ்வொரு சபக்குழியும் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம்னு சொல்லி சட்டம் போட்டிருக்கிறாங்க. அந்த பிணம் என்ன கவர்மெண்ட் சொத்தா கிடையாது. அந்த பிணத்துக்குள்ள அந்த பிணத்துக்கு அந்த சபக்குழிக்குள்ள இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்குள்ளது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நிறைய அந்த சட்டம் போடுறதுக்கு முன்னாடி நிறைய என்ன செய்ற சுடுகாடை தோண்டி இருக்கிறாங்க, இடுகாடை தோண்டி இருக்கிறாங்க, புதைச்ச இடத்தை தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி தோண்டி இந்த பொக்கிஷத்துக்காக புதையலுக்காக சவக்குழிகளை தேடி அலைஞ்சு தோண்டி எடுத்துருக்கிறாங்க. அதனால அரசாங்கம் பார்த்துச்சு, இனிமேல் யாரும் பிரேத குழி மனுஷனை போச்சு வச்சுருக்கிற அந்த பிரேத குழி சவக்குழி கவர்மெண்ட்டுக்கு சொந்தம், எந்த குழியவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, செத்து போன அந்த புதைச்சிருக்கிற இடத்த யாரும் என்ன செய்யக்கூடாது, தோண்டக்கூடாதுன்னு கவர்மெண்ட்டே சட்டம் போட்டுருச்சு. ஏன்னா அதுக்குள்ளே உள்ள பொக்கிஷம் எல்லாமே கவர்மெண்ட்டுக்குள்ளதுன்னு சொல்லி. அப்போது அதுக்கு இருக்கிற புதையெல்லாம் அவங்க எடுத்ததுனால தான் என்ன செஞ்சாங்க அங்கே. இங்கே சொல்லும் பொழுது ஆண்டவர் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுகிறாருன்னா, ஏன் இதை சொன்னார்னா, புதைத்து இருக்கிற பொக்கிஷம் பரலோக ராஜ்யத்தை ஒரு புதைச்சிருக்கிற மறைச்சு வச்சிருக்கிற பொக்கிஷம்னு ஏன் சொல்றாரு? நம்ம இருதயத்தில் தான் பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு, நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. நம்முடைய இருதயமே நல்ல நிலமா இருக்குது. அங்க வசனமாகிய விதை பரலோக ராஜ்யம் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள தான் வந்திருக்குது. வசனங்கிற வார்த்தைங்கிற விதையை அங்க விதைக்கிறார். அல்லேலூயா. அப்படிங்கிறது கடந்த நாட்களில் எல்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப சொல்ற அந்த பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள தான் இருக்குது. ஒருவன் தன் புதையலை எப்படி தோண்டி புதைத்து வைக்கிறானோ, பரலோக ராஜ்யத்தையும் ஆண்டவர் உங்களுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. நான் புதைச்சு வச்சிருக்கிறேன், சும்மா புதைச்சு வைக்கல, அதுக்குள்ள புதையல்களுக்கு ஈடான பொக்கிஷங்களை உள்ள வச்சு தான் உன் இருதயத்துக்குள்ள நான் புதைச்சு வச்சிருக்கிறேன். அவ்வளவு பொக்கிஷங்கள் புதையல்களையும் நான் அடக்கி வச்சிருக்கிறேன். பரலோக ராஜ்யம் அதுக்கு அந்த புதையலுக்கும் பொக்கிஷங்களுக்கும் ஒப்பாக இருக்கிறது. நீங்க ஒவ்வொருவரும் பொக்கிஷ சுரங்கங்கள் தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க ஒவ்வொருத்தருமே பொக்கிஷ சுரங்கங்கள், உங்களுக்குள்ள தான் பொக்கிஷமும் புதையலும் நிறைஞ்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்குள்ள இருந்த அவ்வளவு ஆசீர்வாதங்கள் வெளியே வர வல்லமை உள்ளதா இருக்குது. ஏன்னா நீங்க தான் ஒரு பொக்கிஷம், நீங்க தான் ஒரு புதையல் சுரங்கம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. உங்களுக்குள்ள தான் எல்லாத்தையும் புதைச்சு வச்சிருக்கிறேன். எல்லா விதமான ஆசீர்வாதம், எல்லா விதமான புதையல்களும் பரலோக ராஜ்யத்துக்கு எல்லாமே சகலமும் உங்களுக்குள்ள தான் புதைஞ்சிருக்கு. நீ எங்கேயும் தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. நானே தேவனுடைய பார்வையில் பரலோக ராஜ்யத்தின் முழு பொக்கிஷமும் புதையல் உள்ள சுரங்கம் நானே அப்படிங்கிற பார்வை நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரணும், நமக்குள்ள இருக்க வேண்டும். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது பிலிப்பியர் 4:19 வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி சகலமும் உங்களுக்குள்ளதான் உண்டாயிருக்கு. குறையெல்லாம் நிறைவாக்குவாரு. எனக்கு
சகலமும் உண்டாயிருக்கிறது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேன். ஆண்டவர் இயேசு சீசரிடம் சாதாரணமான மீனவர்களிடம் தான் பேசினார். ஆனால் அவர் வானத்தையும் பூமி படைத்தவர். அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுகிறது. புதையல்களை புதைத்து வைத்திருக்கிற மாதிரி தேவராஜ்யத்தை உங்களுக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிறேன்னு சொன்னார். உங்களுக்குள்ள உள்ள ஆவி ஆத்மா சரீரத்தை போஷிக்கிறதுக்கு வல்லமை விசுவாசத்திற்கு உண்டு. உங்க ஆவியை, உங்க ஆத்மா, உங்க சரீரத்தை போஷிக்கிறதுக்கு வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் போதும். உங்களுக்குள்ள இருக்கிற ராஜ்யத்திற்குள்ள, பரலோக ராஜ்யத்திற்குள்ள போதுமானதா இருக்கு. உனக்கு ஒரு எல்லாத்தையும் சந்திக்க அதால முடியும். உங்களுக்குள்ள விசுவாசம் சாதாரணமானது கிடையாது. உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னாரே. அப்போ உங்க விசுவாசம் சாதாரணமானது கிடையாது. உங்க ஆவியையும் போஷிக்கும், உங்க ஆத்மாவையும் போஷிக்கும், உங்க சரீரத்தையும் போஷிக்கிறது மட்டுமில்லை, எதற்கு சமமா இருக்குது? புதையல்களுக்கு சமமா இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு யூதர் எந்த இடத்தை வாங்கினாலும் அந்த இடத்துல புதையல் இருந்துச்சுன்னா அதை வாங்கினவனுக்கு சொந்தமாயிரும். அந்த நாட்டுக்கும் அதுக்கு முன்னாடி வைத்திருந்தவங்களுக்கு கிடையாது. ஒரு இடத்த வாங்குறாங்க ஒரு யூதர், அந்த இடத்துல வாங்கி விழும்போது ஏதாச்சும் வேலை செய்யும் பொழுது ஏதோ ஒரு புதையல பொக்கிஷம் உள்ளிருந்து வந்துருச்சுன்னா அது அந்த வாங்கினவனுக்கு சொந்தமாய் மாறிவிடும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்தவங்களுக்கு கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு போகாது. இதே நம்ம நாட்டில் நம்முடைய நிலத்திலேயோ வீட்டு நிலத்திலேயோ அல்லது வயல்வெளியிலையோ எதுலேயோ ஒரு பொக்கிஷமோ புதையிலோ உள்ளே இருந்து எடுத்தீங்கன்னா அது யாருக்கு சொந்தம்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாகணும். அந்த புதையில பொக்கிஷத்தை கொடுத்து விட வேண்டும். ஆனால் யூதர்கள் காலத்தில் அப்படி கிடையாது. அவங்க நிலத்தில் உள்ள பொக்கிஷம் அவங்களுக்கு தான். அல்லேலூயா, ஆமாம். ஒருவனுக்கு புதையல் இருக்குது ஒரு இடத்துலக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் அந்த இடத்த வாங்கிறதுக்காக என்ன செய்வானா, எல்லாத்தையும் வித்துருவான். எல்லாவற்றையும் தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று அந்த இடத்த எப்படியாச்சும் வாங்கிடுவான். இவன் நிலத்தையும் அதில் உள்ள புதையலும் சேர்த்து தான் வாங்குறான். நம்ம நினைக்கிறோம் தெரியாதவங்க நிலத்தை மட்டும்தான் வாங்குறாங்க. இல்லை, நிலத்துக்குள்ள புதையல் இருக்கிறவங்க எப்படியே தெரிஞ்சிருக்குது. புதைத்திருக்கிற பொக்கிஷம் தெரிஞ்சிருச்சு. அதனால் அந்த பொக்கிஷத்துக்காக இந்த நிலத்தை வாங்குற, இந்த நிலத்தை வாங்குறது மட்டும் இல்லை, நிலத்துக்குள்ள புதைச்சிருக்கிற பொக்கிஷமும் அவனுக்குரியதான் மாறி விடுகிறது. அல்லேலூயா. அதை போலத்தான் உங்களுக்குள்ள இருக்கிற தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் என்பது சும்மா நிலம் மாதிரி உங்களுக்குள்ள வரவில்லை. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் அத்தனை ஐஸ்வர்யங்களும் அத்தனை மேன்மைகளும் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள, நிலம் என்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ள வச்சுட்டாரு. உள்ள இருதயம் என்கிற நமக்குள்ள பரலோக ராஜ்யத்தை வச்சாரு. அந்த பரலோக ராஜ்யத்தில் வெறுமனான நிலம் கிடையாது, புதையல்களும் பொக்கிஷங்களும் எல்லாம் ஒளிச்சு மறைச்சு புதைச்சு வச்சிருக்கிறார். அதை நாம தான் தோண்டி தேடி கண்டுபிடிக்க வேண்டும், எடுக்க வேண்டும் வெளியில. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா, நாம அந்த பொக்கிஷங்களை சேர்த்து தான் வாங்கியிருக்கிறோம். ஆனால் விலை கொடுத்தல்ல, இலவசமாய் நாம வாங்கியிருக்கிறோம். அவன் இந்த நிலத்தை விலை கொடுத்து எனக்கு தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று அந்த நிலத்தை வாங்குவான். அதுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் அவனுக்கு சொந்தமாச்சு. ஆனால் ரட்சிப்பு என்கிறத, பரலோக ராஜ்யம், மீட்பு என்கிறத, பரலோக ராஜ்யங்கிறத நாம் எப்படி வாங்கணும்? இலவசமாய் கர்த்தர் கொடுத்தார். நாம் எந்த விலைக்கரும் செழிக்கல, எதையும் நாம் இழக்கலை. எல்லா பொக்கிஷங்களையும் ஆண்டவர் நமக்கு இலவசமாக புதையல்களை நமக்குள்ள வச்சு பரலோக ராஜ்யத்தை நமக்குள்ள வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதற்கு வேதத்தில் அநேக ஆதாரங்கள் இருந்து பவுலும் இதைத்தான் எழுதி நமக்கு வைத்திருக்கிறார். ஆபிரகாம் கானான் தேசத்தை தேவனிடம் இலவசமாய்த்தான் பெற்றுக்கொண்டான். கானான் தேசத்தை மட்டும்தான் உனக்கு கொடுத்துருக்கிறேன், அங்க இருக்கிற வீடு, அங்க இருக்கிற தோப்பு, அங்க இருக்கிற கிணறு, அங்கே இருக்கிற ஆசீர்வாதம், அங்க இருக்கிற புதையல்கள், அங்கே இருக்கிற நிலப்பலன்கள், அங்க இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடையாது நான் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்க போய் அதை சுதந்திரிக்கும் பொழுது, நீ நாட்டாததில் என்ன செய்வேன், நீ கட்டாததில் குடியிருப்பார், நீ வெட்டாத துறவுல குடிப்பார், நீ நாட்டாததில் என்ன செய்வ, நீ நடாத மரங்களில் கனிகள் என்ன செய்வேன், சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா அந்த நிலத்தையே, அந்த தேசத்தையே ஆபிரகாமுக்குன்னு கொடுத்துட்டா, அந்த நிலத்துல இருக்கிற எல்லாமே யாருக்குரியதான், அவனுக்குரியது தான், அவன் சந்ததிக்குரியதான். அல்லேலூயா. இந்த பட்டணத்தை, தேசத்தை உன் கையில் நான் கர்த்தர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, இந்த பட்டணம், இந்த நிலம், இந்த தரம் மட்டும் கிடையாது, இங்கே இருக்கிற அத்தனைகளும், ஆமாம், அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உன் சரசன் மேலே
இறங்க பண்ணுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் உன் கரங்களில் தவள பண்ணுவார். ஆபிரகாமுக்கு தேசத்தை இலவசமாய் அந்த நிலத்தை கொடுத்தார். அதுக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் அவன் சந்ததிகள் பெற்றுக்கொண்டார்கள். இந்த பார்வை நமக்கு வந்துட்டாலே போதும், நாம் சந்தோஷமாய் மாற முடியும். நமக்குள் உள்ள ராஜ்யம் சாதாரணமானதல்ல. நமக்குள்ள சகலத்தையும் உள்ள அடைக்க வச்சிருக்கு. நம்மிலிருந்து தான் வெளிப்படும். நாம் விசுவாசம் வெளிப்பட வெளிப்பட, விசுவாச வார்த்தைகள் வெளிப்பட வெளிப்பட, நமக்குள்ள இருந்து ஆசீர்வாதங்கள், நமக்கு இருந்து பொக்கிஷங்கள், நமக்கு இருந்து புதையல்கள் எல்லாமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருந்து வந்துவிடும். நாம நினைக்கிற ரட்சிப்பு மட்டும்தான் பட்டிருக்கிறோம், வேற எது சுகத்தை ரட்சிப்புக்குள்ள இருக்குது, ரட்சிப்புக்குள்ள ஆசீர்வாதம் இருக்குது, ரட்சிப்புக்குள்ள வல்லமை இருக்குது, ரட்சிப்புக்குள்ள பெருக்கம் இருக்குது, ரட்சிப்புக்குள்ள மேன்மை இருக்குது, ரட்சிப்புக்குள்ள ஆவிக்குரிய அபிஷேகங்கள் இருக்குது. எல்லாத்தையும் ரட்சிப்புக்குள்ள பரலோக ராஜ்யங்கிறதுக்குள்ள எல்லாத்தையும் வச்சுதான் அனுப்புனார். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டையோ அன்னைக்கே இந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள வாழக்கூடிய சகலத்தையும் அவர் வச்சுட்டார். அல்லேலூயா. எல்லாம் உனக்குள்ளதான் இருக்குது. ஜீவன் உங்களுக்குள்ள தான் இருக்குது. பரலோக ராஜ்யத்துக்குள்ள எல்லாம் புதைத்து வைக்கப்பட்டிருக்கு. அதை நாம் பரலோக ராஜ்யத்தை தேடி கண்டுபிடி, அதற்குள்ள எல்லாமே இருக்குதுன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிற கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ளேயே எல்லாமே இருக்கிறது. நீ எங்கேயோ தேடி அலைய வேண்டியதே அபிஷேகம், வல்லமை, வரங்கள், கிருபைகள், மேன்மைகள் சகலமும் உனக்குள்ளே இருக்குது. ஆசீர்வாதம், உயர்வு, செழிப்பு எல்லாமே கர்த்தர் உனக்குள்ள வச்சிருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை உனக்குள்ள வச்சு அந்த ராஜ்யத்துக்குள்ள சகலத்தையும் வைத்து தான் நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். சோத்திரம். அதனால நமக்குள்ள புதைத்திருக்கிற பொக்கிஷத்தில் இருக்கிற எல்லா புதையல்களையும் நம்ம வெளியில கொண்டு வருவோம். கர்த்தர் நமக்கு மட்டுமில்ல, நம்முடைய தேசத்துக்கும் ஜனத்துக்கும் பட்டணத்துக்கும் நம்முடைய ஒவ்வொருத்தருக்கும் நாம் ஆசீர்வாதமானவர்களை கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம்.